மர்மதேசம். எனக்கு சும்மா ராசு காத்தாடி ஒசரா பறக்கட்டும். ஏய் மோட்டா வாடா. என்னடா? வந்து டீ வாங்கி கொடுறா. சும்மாறா, கையில காசு இல்ல. கையெழுத்து போட்டல, கிளவி காசு கொடுத்துருக்குமே. கொடுத்துச்சு. ஏய் விடுறா, வாடா அண்ணா வாடா. காசு இது போறேன், காத்தாடி டீல் பண்ண போறேன். வேணாண்டா. டேய் பாருடா. ஐயா, உன் காத்தாடி இறந்துச்சு போறா. என் காத்தாடி எப்படி பறக்குது பாரு. காத்தாடி காசாத்தி அக்கா, இது உள்ள இருக்கா? தாயி தாயி, வண்டிக்கு நேரமாச்சு. இப்படியே அழுதுட்டு உட்காந்துருந்தேன்னா பிறந்தாம ஐயாவோ ராசாத்திய வந்துடவா போறாங்க. தாயி.
அழாது தாயி, எல்லாரும் போனாலும் உன் புள்ள சுழல் இருக்கான்ல, அவன் முகத்தை போய் பாரு, கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இல்லை வண்டியை போடுறான் உலகார குடும்பத்து நாய். அவனை திட்டாதப்பா, அவனுக்கு என்ன தெரியும், குழந்தை தானே. குழந்தையா இருந்தாலும் உழவரி ரத்தத்திலே இருக்கும். நீ மனசை தேத்திக்க தாயி. ஏய் 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 ஏய்
என்ன தாயி ஏன் இப்படி ஓடுற? அது அது வந்து அருவா. அருவாவா? ஒன்றும் இல்லை. காஸ்தோ பங்களா போயிருந்தியா? லக்ஷ்மி என்கிட்ட சந்தேகப்பட்டு சொன்னது சரியா போச்சு. கருப்பா, ஏன் தாயி இப்படியெல்லாம் பண்ணி என் வயிற்றுல புளிய கரைக்கிற? இப்படி பயந்து ஓடி வரளுக்கு அங்கே என்ன நடந்துச்சு தாயி? அங்க ஒரு உருவத்தை பார்த்தேன். யாருன்னு பார்க்கறதுக்குள்ள காணாம போயிடுச்சு. ஐயோ, கிழையோட ஆவியை நீயும் பார்த்துப்பிட்டியா? இனிமே நீ அங்கெல்லாம் போகக்கூடாது தாயி. ஆவி இளையற இடத்துக்கு நீ பாட்டுக்கு போய் உனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா ஆத்தா அப்பனுக்கு ஆறு தாயி பதில் சொல்றது? எனக்கும் நீ மவ மாதிரி தான், என்னாலையும் தாங்க முடியாது. வா தாயி போலாம். நவமியா எப்படி இருக்கு உடம்பு? இப்படி வெட்ட வெளியிலேயே படுத்துட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த வருஷத்துக்கு அம்மா மீன்பிடி ஏலம் ஆரம்பிக்க போகிறோம். உங்கள் ஊர் வீரபாண்டிய கம்மாவை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஊற்று தண்ணி, கருப்பு சாமி காலடிப்பட்டது. இதை ஏலம் விடுறதுக்காக சேர்மன் ஐயா வந்திருக்காங்க. இந்த ஊர் பிரசிடண்ட் ஐயா முன்னாடி ஏலம் விட போகிறோம். வாங்க, ஆன முடியாத உட்காருங்க. இல்லை, இந்த வருஷம் ஏலத்தை என் தம்பி கட்டையன் பேரில் எடுக்க இருக்கிறதுனால நான் இங்கேயே நிற்கிறேன். அதான் முறை. எங்கே வாதரையாவை காணோம்? அப்பா ஸ்கூலுக்கு போயிருக்காரு, பரீட்சை வருதான். நீங்கள் ஆரம்பிங்க. ஏலத்தை 10,000லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். 10,000, 10,000, 15,000, 15,000, 15,000, 20,000, 20,000, 20,000, 21,000, 21,000, 25,000, 25,000, 25,000, 25,000, 26,000, 26,000, 26,000, 30,000, 30,000, 30,000, 35,000, 35,000, 36,000, 36,000, 36,000, 40,000, 40,000, 40,000, 1,00,000. ஏலம் யாருக்குவே? உனக்கா செட்டியாருக்கா? செட்டியா இருக்குதா? அசலூர்காரங்களா இங்க வந்து ஏலம் எடுக்கக்கூடாது. யார் சொன்னது? எல்லாம் எடுக்கலாம். சொல்லுங்க சேர்மன் ஐயா. எடுக்கலாம், ஏலம் எடுக்கலாம். 1,00,000, 1,00,000, 1,10,000, 1,10,000, 1,25,000, 1,25,000, 1,25,000, 1,30,000, 1,30,000, 1,31,000, 1,31,000, 1,32,000, 1,32,000, 1,33,000, 2,00,000. ரெண்டு லட்சம், 2,00,000, 2,00,000 ஒரு தரம், 2,00,000 ரெண்டு தரம், 2,00,000 மூணு தரம். என்ன பிரம்மா,
இந்த வருஷம் மீன் ரொம்பவும் கம்மி. 50,000 ரூபாய் கூட பெறாத கம்மாவை 2 லட்சம் ரூபாய் கொடுத்து செட்டியார் ஏலம் எடுத்திருக்காரு. மீன் பிடிக்க போறாரா இல்ல மூழ்கி முத்தெடுக்க போறாரா? தேடுறவங்க தேடினா இந்த கம்மாவில் முத்து என்ன, தங்கமே கிடைக்கும் பூசாரி ஐயா. ஏண்டா கருப்பையா, என் வயசுக்கு 50,000 தாண்டி ஏலம் போனதே இல்லை இந்த கம்மாயி. இன்னைக்கு அந்த செட்டியாரும் ஆனமுடியாரும் போட்டி போட்டுக்கிட்டு 2 லட்சத்து ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. அப்படி என்னடா இருக்குது 2 லட்சம் ரூபாய்க்கு இந்த கம்மாயில்? கலிகாலம். கருப்பசாமிக்கு தான் வெளிச்சம். பார்ப்போம். ஏ ராஜேந்திரன், யார் இந்த செட்டியார்? ஒரு காலத்தில் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர். ஆனால் இப்போ மாறிட்டாருன்னா? மாறிட்டாருன்னா இப்போ அவருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஆகாது. ஏன்? அது ஒரு பெரிய கதை. சொல்லு ராஜேந்திரன், கதைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வேண்டாமே, போகிற வழியில் சொல்கிறேன். சொல்லு ராஜேந்திரன், செட்டியாருக்கும் உங்க அப்பாக்கும் என்ன பகை? ஏழை தொகையை ஏன் இப்படி ஏத்தி விட்டாங்க? தங்கம்னு ஏதோ பேசிக்கிட்டாங்களே, அது ஏதோ பொடி வச்சு பேசின மாதிரி இல்ல? கம்மால் எப்படி தங்கம் கிடைக்கும்? சரி, மீனை தான் தங்கம்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ. இந்த வருஷம் கம்மால மீன் ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது செட்டியார் ஏன் இவ்வளோ பணத்தை போட்டு உங்க ஊர் கம்மாவை ஏலத்தில் எடுக்கணும்? சொல்லு. எப்படி நான் உன்னால இவ்வளோ கேள்வி கேட்க முடியுது? யோயோயோயோ, பேச்ச மாத்தாதையா, சொல்லிடுப்பா. நமக்கு எதுக்கு ரீனா இந்த ஆராய்ச்சியெல்லாம்? வா போலாம். ராஜேந்திரன், இங்க பாரு, இங்க ஒரே மூடு மந்திரமா விஷயங்கள் நடக்கும்போது எக்கச்சக்கமா கேள்விங்க வந்து கொடையுதா? இதுக்கெல்லாம் பதில் தெரியலனா என் மண்டையே வெடிச்சிடும், விக்ரமாதித்தன் மாதிரி. அப்புறம் நான் செத்துருவேன். ஓகேவா உனக்கு? சிரிக்காதையா, நான் சாக்குறது ஓகேவா? சரி, சீரியஸாவே கேட்குறேன். நாளைக்கே உங்க கருப்பு வந்து எனக்கு கொண்டுடுச்சுன்னு வச்சுக்க, நீ பார்த்துக்கிட்டு இருப்பியா? இல்லை ரீனா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. நடந்துருச்சுன்னு வச்சுக்கியே, நீ என்ன பண்ணுவ? தெரியல. தெரியலையா? ஏன் ரீனா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துற? அப்போ சிம்பிளாவே கேட்குறேன், பதில் சொல்லு. பிரம்மனுக்கும் அந்த செட்டியாருக்கும் என்ன தொடர்பு? தெரியல ரீனா. பிரம்மன் உங்க மாமா தானே? உங்க குடும்பத்துக்கு எதிரா அந்த செட்டியாரோட ஏன் கூட்டு சேர்ந்திருக்காரு? தெரியல ரீனா, சத்தியமா எனக்கு தெரியாது. அட போயா, உனக்கு என்னதான் தெரியும்? Oh